என் தங்க பிள்ளையே, இந்த சீரடி சாய்நாதன் வியாழன் விடியலில் நீ கேட்ட வரத்தோடு என் அதிர்ச்சியை தருவதற்காக நான் வந்து விட்டேன். நிச்சயம் இந்த விடியலில் நீ எனக்கு நன்றியைத்தான் கூறப் போகிறாய். நம்பிக்கையோடு என் பிள்ளை என்னை வழிவந்து கொண்ட பிறகு நான் கைவிட்டு விடுவேனா என எத்தனை நாட்களுக்கு என்று கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இப்பொழுது விடை கிடைக்கும் தருணத்தை உன் சாய்தேவன் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். என் பிள்ளையே, நழுவ விட்டு விட்டேன் என்று இத்தனை காலமாக ஏக்கம் கொண்ட ஒரு உறவே நீ அங்கு கரம்பற்றத்தான் போகிறாய். பார்க்க மாட்டோமா என்று எத்தனை காலங்கள் இருந்து கொண்டு இருந்தாய். நீண்ட காலமாகிவிட்டது அப்பா. எனக்கான அவரை என் கண்ணில் காட்டினால் மட்டும்தானே என் வாழ்க்கையின் அர்த்தம் கிடைக்கும் என்று நீ சொன்னாயே. அந்த அர்த்தத்தை கொடுப்பதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து விட்டேன். உன் மனதில் இருக்கின்ற பயம் என்ன? அவர் நம்முடன் வருவாரா மாட்டாரா என்றுதானே. சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிகழ்வை நீ நினைத்து பார். எது நல்லது எது கெட்டது என்று நீ பிரித்தெறிந்து அதை மனப்பக்குவத்தோடு அலசி ஆராய்ந்து பார். என் பிள்ளையே, நல்லதை நடத்துகின்ற இந்த சாய்தேவன் நன்மையான விஷயத்தை மட்டும்தானே உனக்கு தருவார். அப்படி இருக்கும் பொழுது உன் அருகில் யார் இருக்க அங்கு தகுதி உடையவர்களோ அவர்களை மட்டும்தான் நான் உன்னருகில் காண்பிக்க போகிறேன். வெற்றி உன்வசம் இருக்கும் பொழுது நீ இதற்காக அங்கு மனம் மருந்துகிறாய். போகிற போக்கில் ஏதோ சொல்லிவிட்டு இந்த அப்பனானவன் சென்று கொண்டு இருக்கின்றான் என்று மட்டும் நீ நம்பிக்கை இழந்து அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்காதே. எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் நீயோ சொந்தங்களாலும் பந்தங்களாலும் சில சமயத்தில் நாம் ஏமாற்றப்பட்டு தான் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அத்தனை நிகழ்வுகளையும் தாண்டி கடந்து வருகின்ற வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான காலகட்டமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த காலகட்டத்தை நகர்ந்து வந்துதான் எனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ அதில் வைராக்கியத்தோடு செயல்பட்டு தான் ஆக வேண்டும். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று முதலில் நீ உனக்கான விஷயத்தை தீர்மானித்துக்கொள். உன் தொலைதூர பயணத்தில் உன் அருகில் இருக்கும் சில விஷயமே உனக்கு நல்லது செய்யலாம், சில விஷயமே அங்கு கெடுதல் நினைக்கலாம். ஆனால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில நிகழ்வுகள் நம் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்காக அந்த காயப்படுத்திய நிகழ்வுகளை மட்டுமே மனதோடு வைத்து கொண்டே இருந்தால் இப்படி ஆகிவிட்டதே என்று நீ நினைத்துவிட்டு அதையே மனதில் வைத்து கொண்டு உன் காரியத்தில் அங்கு செயல்படாமல் இருந்து கொண்டு இருக்காது. என்ன நடந்தாலும் சரி, என் மீது என் பிள்ளைகள் மாறா நம்பிக்கை கொள்ளும் பொழுது நான் எதற்காகவும் அழப்போவதே கிடையாது என்று நீ தீர்க்கமாக இரு. என் நம்பிக்கை என் அப்பன் என் சாய்தேவனாக இருக்கும் பொழுது நான் எதற்காகவும் அழப்போவதே கிடையாது என்று நீ நினைத்துக்கொள். என் தங்கமே, உன் மனதில் வருகின்ற வழிகளை நான் உணர்ந்து விட்டேன். இந்த போராட்ட காலத்தை எல்லாம் முடித்து வைத்து இந்த விடுகின்ற விடியலில் உனக்கான வெற்றி விடியலாகத்தான் வந்து சேரப்போகிறது. யாரோ ஒருவருக்காக காத்திருந்த நிலையெல்லாம் அங்கு நிராகரித்து விட்ட நிலையெல்லாம் முடிந்து விட்டது. உன்னை வெற்றி காகிதம் என்று நினைத்துதானே பல பேரும் அங்கு உன்னை சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். ஆனால் அந்த வெற்றி காகிதம்தான் பலரும் இயக்கும் வண்ணத்தில் அங்கு பட்டமாய் பறக்கப் போகிறது. பட்டம் பறப்பதற்கு வெறும் பட்டம் என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதாது, அதற்கு நூலாக ஒன்று வேண்டுமல்லவா? அதாக நானே உன் அருகில் வந்து உன்னை வழிநடத்தி இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் கலங்காதே. குறை சொல்பவர்களும் விமர்சனங்கள் சொல்பவர்களும் அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். என் தங்கமே, எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு. நீ உன் கண் முன்னே சில விஷயங்களை பற்றி
அங்கு நம்மை பற்றியே இப்படி குறை சொல்கிறார்களே என்று நீ யோசித்து உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. என் பிள்ளையே, அவர்கள் குறைகளை சொல்லிவிட்டு அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு போகட்டும். அவர்களை நான் இந்த சாய் தேவன் பார்த்து கொள்கிறேன். நீ அமைதி கொள், நிதானம் கொள், பொறுமையாக இரு. நான் உனக்கு பொறுமையும் நிதானத்தையும் தானே கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அவர்கள் எதை குறை சொன்னார்களோ அதை நிறையாக மாற்றுவதுதான் இந்த சாயப்பனின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் கையில் எடுத்து விட்டேன். இனி என் பிள்ளைகள் அங்கு பிரம்மாண்டத்தின் உச்சத்திற்கே அழைத்து செல்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். நீ தரம் தாழ்ந்து விட்டாயோ என்று உன் மீதே நம்பிக்கை இழந்து செயல்படாதே. எத்தனையோ சோகங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு புரிகிறது. ஆனால் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திலும் உன்னை யார் என்று மதிப்பீடு செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, யார் என்ன சொன்னாலும் நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையும் நம்பிக்கையும் தான் நான் உனக்கு கொடுத்தது. அதிலிருந்து தயவு செய்து நீ அங்கு உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று விதி ஒரு புறம் தீர்மானித்து கொண்டு இருந்தாலும் அதையே தீர்மானிக்கும் சக்தியாக இந்த அப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதில் தேவையற்ற விஷயத்தை நினைத்து குழப்பமடையாதே. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. போலியான உறவுகளை நினைத்து நீ கலக்கமடையாதே. அவர்கள் என்ன செய்தாலும் இவர்கள் என்ன செய்தாலும் அதை சில சமயத்தில் நாம் கண்டும் காணாமலும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களை அப்படியே காலப்போக்கில் விட்டுவிடும். காலமும் நேரமும் அங்கு சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் என்ன நினைத்தாலும் நாம் அதன் பின்னாடி தான் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி 1000 கேள்விகள் உன் மனதை அங்கு வருத்தி கொண்டே இருக்கிறது. என்ன தெரியுமா? காலமும் நேரமும் தான் என் விதியையும் என் கர்மாவையும் தீர்மானிக்கிறது என்றால் நான் ஏனப்பா உன்னை கையெடுக்க வேண்டும் என்று தானே சிந்திக்கிறாய்? என் பிள்ளையே, நான் உன் விதியின் வலிமையிலிருந்தும் உன் கர்மாவின் வலிமையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை நான் எப்படிப்பட்ட உயரத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன் தெரியுமா? அதற்காகத்தான் நீ என்னை வழிவந்து கொண்டிருப்பாய் என்பதை தாண்டி நான் உன்னை கரம் பற்றி இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. யார் ஒருவர் உன்னை விட்டு பிரிந்து விட்டாரோ என்று நினைக்கின்றாயோ, அவரை தாண்டி உன் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கின்றாயோ, அத்தனை விஷயங்களுக்கும் நடுவிலும் உனக்கான வெற்றி பெறும் தருணத்தை நான் உனக்குள் உருவாக்கி இருக்கின்றேன். யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே. உன் கரம் பெற்று உனக்கான உறவை தருவதற்குத்தான் இந்த சாய் தேவன் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பது யாவும் இனி உன் வாழ்க்கை நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது. வெற்றியின் பக்கம் நீ இருக்கும் பொழுது எதற்காக பிள்ளையே மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? நீ செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் இனி வெற்றி யோகத்தை தான் அங்கு பெறப்போகிறாய். நான் உன்னோடு இருக்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.